தள்ளிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. ஆண்டவங்களோடு பேச போகிறார். நம்ம வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடை. வேலை ஸ்தலத்தில் தடை, குடும்பத்தில் தடை, எங்கே போனாலும் தடை தான். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் தடை, முன்னேற்றமே இல்லை, வேதனை, துக்கம், கஷ்டம், கண்ணீர் அப்படி உட்காந்துருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். என்ன பேசுகிறது கொஞ்சம் புரிந்துக்கோங்களேன். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுவது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போவார். நல்லா கூர்ந்து கவனிங்களேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி விசால உட்பரிசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் முன்னிலை நடந்து போவார். பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். யாருங்க தடைகளை நீக்கிறவர்? இயேசு. அவர் தான் தடையை நீக்கிறவர். எல்லா தடைகளை நீக்க முடியாது. வியாதியாக இருக்கட்டும், கடன் தொல்லையாக இருக்கட்டும், பிஸ்னஸில் தோல்வியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த தடை வந்துச்சுன்னா நம்ம எங்கெங்கே போய் என்னென்னோ பண்ணுவோம். தடை நீங்காது, மீண்டும் அதிகரிக்கும். கொஞ்ச நாளைக்கு சுமாராக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த தடை நீங்கி முற்றிலுமாக போகாது. இங்கே ஆண்டவர் சொல்லப்படுற வசனத்தை கூந்துக்கொள்ள, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக யாருக்கு தடையாக இருக்கிறதோ அவங்க என்ன கூப்பிட்டாங்கன்னா அவர்களுக்கு முன்பாக அவர் நடந்து போவார்கள். நடந்து போறார். அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். எந்த தடை உனக்கு முன்பா இருந்ததோ அதுல நீக்கி போகும்படி ஆண்டவர் நடத்தி போவாராம். உள்ள பூந்து போனோம். நீ வாப்பா, நான் இட்டு போறேன். எதுப்பா உனக்கு தடையா இருக்குது? நான் முன்னாடி போறேன், என் பின்னாடி நீ வா. எதுல உள்ள போக முடியாதோ அதில் நான் போறேன் அப்படின்ற பாரு. உள் தடைகளை உடைத்து அவர் வாசல் உள் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆமென். அவர் கர்த்தர் அவருக்கு முன்பாக நடந்து போவாருங்க. தடைகளை எங்கே போனாலும் முழிக்க முடியாதுங்க. தடைக்கு போனால் கட்டிடுவாங்க. ஒரு இடத்துக்கு போனால் நான் கட்டிட்டு வந்துட்டேன், கட்டு போட்டு வந்துட்டேன், நான் கட்டு போட்டுக்குவாங்க. அந்த கட்டு அங்கேயே நின்றுடும். கட்டுறாங்கன்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம். அது இல்லை. கட்டுகளை உடைக்கிறவர், காயங்களை ஆற்றுகிறவர் இயேசு. கட்டவே கூடாது. கட்டுகளை அவுக்கணும். கட்டு அவுத்தா விடுதலை. கட்டு கட்டினா கட்டு உள்ளவே இருக்கும். விடுதலை ஆக முடியாது. விடுதலை ஆகிற மாதிரி கொஞ்ச நாள் தெரியும், மறுபடியும் போய் கட்டணும். இதே தான் கட்டு. ஆனால் விடுதலை பரிபூர்ண விடுதலைனா இவர்கிட்ட மட்டும்தாங்க இருக்கு. அவர் தான் சார் தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர்களுக்கு யாருக்கு தடையாக இருக்கிறதோ அவங்க கூப்பிட்டாங்கன்னா ஏசப்பா சொல்கிற வார்த்தை நல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, எந்த வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ அந்த வாசல் வழியாக உன்னை நடத்தி கொண்டு போவாராம். இது தடையை நீக்கிடுவார். நீக்கி போட்டு உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்களுக்கு முன்பாக இயேசு அவர்கள் முன்னில் நடந்து போவாராம். இயேசு தடைகளை நீக்கிட்டு அவர் முன்னாடி நடந்து போவாராம். அப்போ பார்ப்பீங்க, என்னடா இவ்வளோ அற்புதம், இவ்வளோ அதிர்ஷ்டம். தடைகளை நீக்கி போடுவாருங்க. என் வாழ்க்கையில் தடை, வேலை சில தடை நினைக்கிறியா? இயேசுவை மாத்திரம் கூப்பிடு. இயேசுவே, தடைகளை நீக்கி போடுவதுக்கு முன்பாக போவீங்களேப்பா. என் வாழ்க்கையில் யாரும் வரலப்பா. எல்லாம் விலைக்கு ஓடுறாங்க. ஒருவரும் கூட இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பினேன், கைவிட்டுட்டாங்க. என் உறவினரை நம்புறேன், கைவிட்டாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் நம்பினேன், கைவிட்டாங்க. எனக்கு வழி இல்லை அப்படின்னு கூப்பிடுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் அவர் உள் பிரவேசித்து வாசல் வழியாய் உள் பிரவேசித்து நடந்து போவார். அவர் உங்களுக்கு முன்பாக போவார். நீங்கள் அவர் பின்னாடியே போங்க. அவர் கூப்பிட்டா மட்டும் போதும். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை கட்டுகளை உடைக்கிறவர், காயங்களை ஆற்றுகிறவர், மன தாழ்மை உள்ளவர், சமாதானத்தின் தேவன் உங்களை சந்தோஷமாக நடத்துவாருங்க. தடைகளை உடைத்து போடுற உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். நீங்கள் கூப்பிடுங்க.
ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.